எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பித்து பிடிச்ச மாதிரி அலைவோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இன்க்ளூடிங் மீ கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்க முடியாது. ஒரு நாள் வந்து ஒரு மாதிரி டல்னஸ் வரும், ரொம்ப சோர்வாகும். எதுக்கு இதை படிக்கிறோம், ரொம்ப இதை தூக்கி போட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா அப்படின்லாம் வந்து நிறைய தோணும். டோட்டலாக வந்து எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. திருப்பி படித்து முடிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ஒன்றுமே உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு இது ஏற்படலாம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பிரபு முருகேசன். இப்போ நடந்து முடிந்த 2019 குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று இப்போ திருவாரூரில் பயிற்சி துணை கண்காணிப்பாளராக பயிற்சி பெற்று வருகிறேன். டிமோட்டிவேஷன் எல்லாரோட ஆஸ்பிரன்ஸோட அடிக்கடி கம்மக்ராஸ் பண்ணுற வேர்டு வந்து டிமோட்டிவேஷன். என்ன டிமோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணி படிக்க முடியாமல் போயிட்டால் ஒரு டிமோட்டிவேஷன் வரும். இன்றைக்கி படித்தது நாளைக்கு வந்து அதை ரீகால் பண்ண முடியலை, நம்ம படித்ததெல்லாம் இது பண்ண முடியல அப்படின்னா ஒரு டிமோட்டிவேஷன் வரும். ஒரு 1 வீக்குள்ளே நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம், இதை படிக்க முடியாது அப்படின்ற சமயத்தில் டிமோட்டிவேஷன் வரும். இவ்வளோ படிச்சுட்டு நம்ம இந்த சமயத்தில் வந்து இதை வந்து சரியாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்றதுல கூட ஒரு டிமோட்டிவேஷன் வரும். நம்ம படித்து முடித்தது வந்து இந்த இதுக்குள்ளே நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோமா, இல்லை இது வந்து நம்ம வெற்றிக்கு வந்து இது சரியாக நம்ம இந்த பண்ணது வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு டிமோட்டிவேஷன் வரும். குறிப்பிட்ட பீரியடில் பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம இதை படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு டிமோட்டிவேஷன் வரும். என்னென்னா ஒரு 3 டேஸ் கண்டினியூஸாக படிச்சிருப்பீங்க, 1 டே வந்து நமக்கு படிக்கவே தோணாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா இது இயல்பு தான். எல்லாரோட இதுலேயுமே நம்ம படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்க முடியாது. ஒரு நாள் வந்து ஒரு மாதிரி டல்னஸ் வரும், ரொம்ப சோர்வாகும். எதுக்கு இதை படிக்கிறோம், ரொம்ப இதை தூக்கி போட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா அப்படின்லாம் வந்து நிறைய தோணும். அப்போ வந்து என்ன ஆகுன்னா, நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. டிமோட்டிவேட் ஆகி அடுத்து நீங்கள் ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் அதை எடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக புதுசாக இருக்கும். நீங்கள் அதை டியூன் பண்ணுறதுக்கு திருப்பி ஒரு 1 வீக் உங்களுக்கு தேவைப்படும். அதனால தான் என்னென்னா, டிமோட்டிவேஷனாக இருக்க சமயத்தில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதையே தொடர்ந்துடாமல் ஒரு குறிப்பிட்ட கேப் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஒரு ஃபேஸ்லேயும் டிமோட்டிவேஷன் வரும். டியூரிங் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பித்து பிடிச்ச மாதிரி அலைவோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இன்க்ளூடிங் மீ என்னன்னா, நம்ம படித்தது வருமா, இதை வந்து நம்ம பண்ணிட முடியுமா அப்படின்றது வந்து ஒரு தோணும். இந்த 1 வீக்கில் வந்து நம்ம இது படிக்கணும், அது படிக்கணும், நிறைய படிக்கணுமே, நிறைய இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே டம்ப் பண்ணி ஏற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சமயத்தில் மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சமயத்தில் டிமோட்டிவேட் ஆகி அந்த எக்ஸாமை வந்து கோட்டை விட்டுருவோம். மெயின் ரீசன் இதுதான். என்னென்னா, நமக்குள்ளேயே நம்ம நினச்சிக்கிறது இது வந்து நம்ம பண்ணது கரெக்டாக, இந்த 1 வீக்கில் வந்து நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட முடியுமா, இல்லைனா இந்த 1 வீக் நம்ம எல்லாத்தையுமே படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் 1 வீக் ரெஸ்ட் எடுக்கிறதும் வந்து இதாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த சமயத்தில் நீங்கள் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். அந்த 1 வீக் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய இது. ஸோ அந்த சமயத்தில் வந்து டிமோட்டிவேட் ஆகிடாமல் கரெக்டாக வந்து 1 வீக்கை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த இதுலேயும் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு படிக்கணும். ஸோ அப்போ தான் பண்ண முடியும். நிறைய சமயத்தில் பார்த்திங்கன்னா ஃபெட்டப் ஆயிடும். என்னென்னா, இது இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோமே, ரிசல்ட் வந்து வரலையே அப்படின்ற சமயத்தில் ரொம்ப மனசு உடையிறதுக்கான இது வந்து நிறைய அதிகமாக இருக்குது. அந்த சமயத்துலையும் நீங்கள் ஃபெட்டப் ஆயிராமல் மோட்டிவேஷன்ற ஒரு ஃபேக்டரை கையில் எடுத்துக்கிட்டு இதனால தான் நான் இதை வந்து தொடங்கினேன், ஒய், அதாவது இந்த கொஷின் மார்க் வந்து நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிற சமயத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கேள்விக்குறி என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஏன் இதை தொடங்கினேன், எதற்காக நான் இதை தொடங்கினேன் அப்படின்றத மனசில் ஃபஸ்ட்டு பிரதானமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த டிமோட்டிவேஷனுக்கான விடை வந்து அந்த நீங்கள் ஏன்னு கேட்குற கேள்வியில் அடங்கியிருக்கு. அது உங்களுக்கு தெரியும். அதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அதாவது நீங்கள் இதை நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒரு உந்து சக்தி இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அந்த மோட்டிவேஷன் ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்றதுக்கு வந்து விடை வந்து வேறு எங்கேயுமே இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் யோசித்து திருப்பி பண்ணாவே அந்த டிமோட்டிவேஷன்ற ஃபேக்டர்லேருந்து மோட்டிவேட் பண்ணி நீங்களே வந்து உத்வேகப்படுத்திட்டு படிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சமயங்களில் வந்து மற்றவர்களை பார்த்து டிமோட்டிவேட் ஆகிறது உண்டு.
என்ன அப்படின்னா ஒரு சில அது வந்து ஆசையாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே, நம்மளால் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, அவங்க ஜாலியாக இருக்காங்களே, நம்மளால் ஜாலியாக இருக்க முடியலையே, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து நிறையா இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கிறதுனால நம்ம அவங்கள மாதிரிலாம் வாழ முடியலையே, நினச்ச டைமில் ஜாலியாக இருக்காங்க, படத்துக்கு போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க, எங்கே வேணால் போகிறாங்க, நினச்ச டயத்தில் பண்ணுறாங்க, நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்ற நிறைய இதை யோசித்து கூட உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகலாம். ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் போட்டுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம எதற்காக இதை தொடங்கினோம், அதே கேள்வி தான். எதற்காக இதை தொடங்கினோம், இது எப்போது செய்து முடிக்க போகிறோம் அப்படின்ற அந்த 2 கேள்விக்கும் பதில் தெரிகிறதுக்காக நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க. அது எதற்காக தொடங்கினோம்ன்றதுக்கு ஒரு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எதற்காக முடிக்க போகிறோம் அப்படின்ற வந்து அந்த சக்ஸஸ், அந்த முடிக்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும். எனக்கு டிமோட்டிவேட் ஆகிறதுக்கான ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய இருந்தது. தோல்விகள் அதே சொல்லலாம். ஒரு தடவை நீங்கள் தோல்வின்னு பார்த்துட்டு வரும்போது டிமோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளால் பண்ண முடியாது, ஸோ ஹோப்லெஸ், இது வந்து நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும். அந்த சிச்சுவேஷனை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். என்னென்னா என்னுடைய ப்ரிப்பரேஷன் டைமில் பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு எக்ஸாம் எழுதிட்டு டெஸ்ட் எழுதிட்டு வந்து நம்ம அந்த மார்க்கை வந்து கம்மியாக எடுத்துட்டோம், நம்ம அந்த ரேங்க் லிஸ்ட்டில் பின்னாடி இருக்கோம் அப்படின்னா அதுவே ஒரு டிமோட்டிவேட் ஆகும். உங்களுக்கு திருப்பி வந்து நம்ம டாப் ரேங்கில் வரணும்னு சொல்லிட்டு திருப்பி படிக்கிறதுக்காக அதை வந்து உந்து சக்தியாக எடுத்துக்கணுமே தவிர, நான் வந்து இந்த ரேங்கில் வந்துட்டேன், நம்மளால் அடுத்து முடியாது அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் ஆகாதீங்க. இந்த இது வந்து நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு சின்ன இதில் வந்து நம்ம சறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே இருந்துடாமல் திருப்பி மோட்டிவேட் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து மெயின்ஸ் தோல்வி அடையும் போது ரொம்பவே டிமோட்டிவேட்டாக இருக்கும். என்னென்னா ஒரு எக்ஸாம் ஒரு ஸ்டேஜ் கிளியர் பண்ணிவிட்டு 2வது ஸ்டேஜில் வந்து தோற்றுட்டோம் அப்படின்னும் போது அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்னுடைய அந்த ஃபேஸில் வந்து 2 டைம் அது நடந்தது. ஃபஸ்ட்டு மெயின்ஸ்லேயும் தோற்றேன், 2வது மெயின்ஸ்லேயும் தோற்றேன். அதை ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சின்ன ஃபேக்டர்ஸ் தான் உங்களுக்கு அதாவது சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு இது ஒரு நிகழ்வு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் பண்ணணும். அதாவது சின்ன விஷயமா இருக்கலாம், சின்ன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். நீங்கள் தோண்டு போயிருக்க சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய யாருக்கிட்டேயும் நீங்கள் வந்து பேசலாம், பாட்டு கேட்கலாம், ஏதாவது நீங்கள் பிடிச்ச விஷயங்களில் உங்களுடைய மனசை வந்து செயல்படுத்தலாம். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இந்த டிமோட்டிவேஷன்ற ஃபேக்டரை வந்து ஓவர் கம் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நீங்கள் முடிக்க முடியும். மாதிரி படிக்கும்போது வந்து நமக்கு வந்து மறப்பது வந்து ரொம்ப இயல்பு. ஒரு பாடத்தை படிக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மறந்துடுவோம். ஒரு வாரத்துக்கான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் படிச்சிருக்கோம் அப்படின்னா அடுத்த திங்கக்கிழமை எடுத்து அதை படிக்கும்போது நமக்கு மறக்கிறதுக்கான இது வந்து இயல்பு தான். மனிதனோட இயல்பு வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியாது. அதனால் அது எனக்கும் இருந்தது. என்னென்னா திருப்பி படிக்கும்போது அது புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு புக் எடுத்து திருப்பி அதை நோட்ஸ் எடுத்து நம்ம தான் நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கோமான்ற மாதிரிலாம் அது தோணும் பார்க்கும்போது. ஸோ அப்போ அதை வந்து நீங்கள் எல்லாருக்குமே அது ஏற்படுறது இயல்பு தான். திருப்பி நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணும்போது அந்த ஃபேக்டரை வந்து நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டோட்டலாக வந்து எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. திருப்பி படித்து முடிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ஒன்றுமே உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு இது ஏற்படலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக எல்லாமே படித்து முடிச்சு நோட்ஸ் எடுத்து முடிச்சிருப்பீங்க. ஒரு கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் போயிடலாம். அப்போ என்ன ஒன்றா, ஐயோ நம்ம படித்தது எல்லாமே போயிடுச்சோ, எல்லாமே வீணோ, எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு திருப்பி எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். எப்படியா இருந்தாலும் உங்கள் கைக்குள்ளே தான் அது இருக்குது. நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸு உங்ககிட்ட தான் இருக்குது. திருப்பி எடுத்து படிக்கும்போது வரும். மறப்பது என்பது மனித இயல்பு. அதை நம்ம திருப்பி செய்யும்போது கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஓவர் டூயிங், அதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கே அது ஈஸியாக அது தெரிஞ்சிடும் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம். ஸோ கீப் ஆன் டூயிங் இட். அதாவது நீங்கள் பண்ணுறதை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்